ஜனசக்தி குரல் முதன்மை செய்திகள். தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தஞ்சையில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் பேரணி மாவட்ட வருவாய் அலுவலர் துவக்கி வைத்தார். உலகம் முழுவதும் அந்தந்த நாடுகளில் பல்வேறு கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டு யார் தங்களை ஆட்சி செய்வது என மக்கள் வாக்களித்து வெற்றி பெறச் செய்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்தும் ஜனநாயக நடைமுறை உலகம் முழுவதும் நடைமுறையில் உள்ளது. அந்த அடிப்படையில் இந்தியாவிலும் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாநிலங்களுக்கான தேர்தலும் ஒன்றிய அரசிற்கான தேர்தலும் நடைபெற்று வருகிறது. நாடு சுதந்திரம் அடைந்து தற்போது 18வது நாடாளுமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் மாதத்தில் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் முதல் தலைமுறை வாக்காளர்கள் உள்ளிட்டு அனைவரும் நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாத்திடவும் தங்கள் வாக்காளர் கடமையை நிறைவேற்றிட அனைவரும் வாக்களிக்க வேண்டும். இந்த தேர்தலில் 100% வாக்குப்பதிவை அளித்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி E2W ஸ்டடி மற்றும் SVEEP நிறுவனங்கள் சார்பில் பேரணி நடைபெற்றது. தஞ்சை ரயில் நிலையத்திலிருந்து ஆயிரக்கணக்கான மாணவ மாணவியர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்ற பேரணியை தஞ்சை மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் தலைமையேற்று துவக்கி வைத்தார். தஞ்சை வருவாய் கோட்டாட்சியர் இலக்கியா, E2W ஸ்டடி நிறுவனத்தின் இயக்குனர் வைரபாலா தியாகராஜன் முன்னிலை வகித்தனர். பேரணி ரயில் நிலையம் பின்புறம் துவங்கி மேரிஸ் கார்னர் ரயிலடி வழியாக ஆத்துப்பாலம் காந்திஜி வணிக வளாகம் அருகில் வந்து நிறைவடைந்தது. நிகழ்வில் 100% வாக்குப்பதிவு ஜனநாயக கடமை என்பதை வலியுறுத்தி ஃபுட்பால் உலக சாதனையாளர் குமரவேல் உரையாற்றினார். முடிவில் E2W ஸ்டடி நிறுவனத்தின் முதுநிலை மேலாளர் பொறியாளர் ஜோதிபாசு கதிர்வேல் நன்றி கூறினார். ஜனசக்தி குரல் செய்திகளுக்காக தஞ்சையிலிருந்து கருணாகரன்.